Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah kafa wassalatu wassalamu ala Mustafa wa ala alihi syurafa wa ashabihi khulafa amma ba'd. Qala Allah ta'ala fi kalamihi al-karim wa fil Qur'anil Majid innahu min Sulaiman wa innahu bismillahir rahmanir rahim. Sallallahu alaihi. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் 3 வாரங்களாக தொடர்ந்து வரலாற்றை பற்றி பார்த்தோம். ஹர்மஸை பற்றியும் பைத்துல் முகத்தை பற்றியும் ஷியா சன்னியுடைய பிரிவை பற்றியும் பார்த்தோம். ஆனால் ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் 8 திக்கில் இருந்து மூளை முடுக்களில் எல்லாம் ஹாஜிகள் ஹரமை நோக்கி சொல்லக்கூடிய நேரத்துல ஹஜ்ஜை நம்ம விளைவிக்கணும். ஹஜ்ஜை விளக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நாளைகள் அதிகமா இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு தெருவில் ஒரு கடை வச்சிருப்பாங்க இல்லையா? கடவுள பிரியாணி கடை, இட்லி கடைலாம் தெருவோரமா வச்சிருப்பாங்கல்ல. அது ஒரு கடையில நான் பார்த்த ஒரு காட்சி. அது ஒரு இட்லி கடை. அந்த கடையில கஅபத்துல்லாஹ்வுடைய போட்டோ வச்சு ஊதுபத்தி பத்த வைக்கிற கடை திறந்தோன்னு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது. இது என்னுடைய அமைப்பு. கடையை திறந்தோடனே கடையில் ஒரு கஅபத்துல்லாஹ்வுடைய போட்டோ, அதுல ஊதுபத்தியை பத்தி வச்சு கடையாக இருக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி பார்த்தா அவர் கேட்கணும், ஏன் பற்றி பண்ணுறீங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்க அத்தா காலத்துல தொடர்ந்து இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். இது அறியாமையினுடைய வெளிப்பாடு. அதனால ஹஜ்ஜில இந்த முதல்ல என்னன்னு புரியணும். ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ் கடமையாக்குறது குர்ஆனை கொண்டுதான் ஃபர்ல் எடுக்கப்படும். ஹதீஸை கொண்டு ஃபர்ல் எடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொன்னார், அது ஃபர்ல் ஆகாது. அல்லாஹ் சொன்னாதான் ஃபர்ல் ஆகும். உதாரணம், குதிப அலைக்கும் ஸியாம், முன்னுள்ள சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த சலாத்த காலத்தாலும் கிதாபமோ கூத்தா குறிப்பிட்ட நேரத்தில் சொல்வது மூமின் மீது கடமை அப்படின்னு சொன்ன அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான். லில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. சென்று வரக்கூடிய சக்தி எவருக்கு இருக்கிறதோ அவர் மீது ஹஜ் கடமை. ஹஜ்ஜுடைய தொடர்பு கேட்கறது போர் அடிக்க நினைக்காதீங்க. போர் அடிக்காம போகணும். அதுல சில விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லா ஆயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா இதுல லில்லாஹி அல்லாஹ்வுக்காக, அலன்னாஸி மக்கள் மீது கடமையா இருக்கிறது, ஹஜ்ஜுல் பைத்துல்லாஹை ஹஜ் செய்வது கடமையா இருக்கு. அல்லாஹ்வுக்காக வார்த்தையை உட்படுத்துறான். காரணம் என்னன்னா, இதுல மன தூய்மை இல்லாம நிறைய வரலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப ஒரு நாள் மக சகோதரியில் இருக்கு, அவர் ரியாத்லயே ஜித்தாவிலே இருக்காருன்னு வச்சுக்கிட்டு, இவர் என்ன நினைப்பாரு, மகனை பார்த்து 4-5 வருஷம் ஆச்சு, அவன் வரமாட்டேங்கிறான், ஹஜ்ஜுடைய விசாவை போடுவோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு அப்படியே பிள்ளைய பார்த்துட்டு வந்தது மாதிரி இருக்கும், ஹஜ்ஜு செஞ்சது மாதிரி இருக்கும், பிள்ளைய பார்த்துட்டு வந்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஹஜ்ஜுக்காக போட்டால் பிள்ளைய பார்த்து நன்மை கிடைக்கும். பிள்ளைய பார்த்தா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஹஜ்ஜுடைய நன்மை முழுமையா கிடைக்குமா கிடைக்காது, அல்லாஹ்விடத்துல இருக்கு. அதே மாதிரிதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு நிறைய பேர் இப்ப 2வது கட்ட நான் சொல்ல போற கட்டத்துல தான் ஓடுறாங்க. இந்த லில்லாஹிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் விட வேண்டிய சரி வந்துட்டோம், டிக்கெட்டை மட்டும் கவர் பண்ற மாதிரி. உம்ராவுக்கு போற நிறைய பேர் மாற்றுறது இதுதான். டிக்கெட்டை மட்டும் கவர் பண்ற மாதிரி கொஞ்சோண்டு தங்கத்தை வாங்கிட்டு போவோம், அதை விட்டு அதெல்லாம் வந்து டிக்கெட்டை கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வந்தாங்கன்னு சொன்னால் உம்ரா தான் ஹஜ் ஆகுது. அந்த நன்மை தான். நன்மை நம்ம டிக்கெட்டை கவர் பண்றதுக்காக வேண்டி பொருளாதார தங்கத்தையே வேற எதையோ கொண்டு வராங்க. தங்கம் நான் சொல்றது மட்டும் ஆப்பிள் போனை கொண்டு வராங்க. ஒரு 10 ஆப்பிள் போனை கொண்டு வந்தா பாதி காசு ரெகுலர் பண்ணலாம், நம்ம அவங்களே சொல்றாங்க பாதி காசு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல்கள் மட்டும்தான் அமல், மற்றதுக்கெல்லாம் நன்மை எதிர்பார்க்காதீங்க. 4 பேர் தப்பா நினைப்பாங்களே, கட்சிக்கு காசு கொடுக்கலைடா அதனால கொடுத்துருவோம், 4 பேர் வந்து நிக்கிறாங்களே, அது மாமா இருக்காரு மச்சான் இருக்காரு நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா சவால் கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் கொடுக்கணும். 1 ரூபாய் இருந்தாலும் சரி, ஒரு நோம்பா இருந்தாலும் சரி, 2 ரக்காத்து தொழுகையா இருந்தாலும் இவன் பார்க்கலாம், கொஞ்சம் நீட்டி தொழுவோம், நம்ம நல்ல தொழுகையாலே நினைப்பான் அப்படின்னு நினைச்சோம்னா உண்மை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதான மெயின்ல ஏற்றுறதுக்காக சொல்றேன்.
காலத்துல ஒரு சஹாபி ஒரு பெண்ணை மக்காவுல வச்சு காதலிச்சாரு. அந்த நேரத்துல ஹிஜ்ரத் பண்ணுவது கடமை. அந்த நேரத்துல வாழ்ந்த முஸ்லிம்கள் மீது ஹிஜ்ரத் பண்ணுவது கடமை. மக்கா வாசிகள் மீது கடமை ஆயிடுச்சு. 86 குடும்பம் அந்த குடும்பத்தின் மீது கடமை ஆயிடுச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழராகிய அவர் அந்த பெண்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் ஒரு நிக்காஹ் பண்ண ஆசைப்படுறேன். அந்த அம்மா இவரை விட ஈமான்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல ஹிஜ்ரத் கடமையா இருக்குது, நம்ம 2 பேரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணுவோம், அங்க போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே நம்ம ஹிஜ்ரத் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நபியுடைய முன்னாலே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அம்மா சொல்ல. அப்படியே சொல்ற செவ்வா ஹிஜ்ரத் அப்படின்னு இப்ப ஹிஜ்ரத் கிளம்பி போயிட்டாரு. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது. யார் சொல்லலாம், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பெண்ணை காதலித்தார், அந்த பெண்ணுடைய நோக்கத்தின் பிரகாரம் இவர் ஹிஜ்ரத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஹாஜர லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி யார் ஹிஜ்ரத் பண்ணினார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பெற்றுக் கொள்வார்கள். யார் ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்வதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவர் அந்த பெண்ணை பெற்றுக் கொள்வார். அவ்வளவுதான். அவருக்கு அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது. இந்த ஹதீஸ் தான் நம்ம தோத்த இமாம்கள் எல்லா கிதாபுகளையும் ஃபர்ஸ்ட் இன்னமல் அஅமால் பின்னியாத்துல இந்த ஹதீஸை தான் கொண்டு வருவாங்க. இதை நீங்க மூளையில நல்லா எழுதிக்கிறீங்க. நீங்க ஹஜ்ஜுன்னு கிடையாது, உம்ரான்னு கிடையாது, சாதாரண எந்த அமல் செய்தாலும் எந்த தர்மம் பண்ணினாலும் இதுதான் ரூல்ஸ். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கணும். குறிப்பா ஹஜ்ஜை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வது கடமை. அடுத்து சொல்லுவாங்க, மனிஸ்ததா இலைஹி சபீலா, சென்று வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது கடமை. சென்று வரக்கூடிய சக்தி தான் என்ன? காசு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, பிறவிகளை கூட கடன் எல்லாம் போக 10 லட்சம் ரூபாய் நல்லா கிடைச்சிருங்க. கடன் போக மிச்சம் இருந்தா தான் ஹஜ்ஜுடைய தொகை இருந்தா அவர் மீது ஹஜ்ஜு கடமை. கடன் 10 லட்சம் ரூபாய் இருக்கு, கையில 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு, அவருக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. நல்லா ஞாபகம். எல்லா கடனும் போக சென்று வரக்கூடிய வசதி இருந்தால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை. இது ஒண்ணு. இரண்டாவதாக 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம், ஆனா நடக்க முடியல, தவாப்லாம் பண்ண முடியாது, முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு திரும்ப நடந்து வர முடியாது, நடை இல்லை, அவர் மீது ஹஜ்ஜு கடமை இல்லை. அடுத்ததாக ரியாத்ல வேலை செய்யும்போது ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டாரு இந்தியாவுக்குள்ள, திரும்ப அவர் ஹஜ்ஜுக்கு போனா சவுதி கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணும். அப்படிங்கிற பட்சத்துல அவர் மீது ஹஜ்ஜு கடமை இல்லை. மனிஸ்ததா இலைஹி சபீலாக பக்கம் பக்கமா இமாம்கள் எழுதுவாங்க. யாருக்கு சக்தி இருக்குதோ, பயம் இல்லாமல் இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், கடன் போக செல்வம் இருக்கணும். 3 நிபந்தனைகள். கடன் போக செல்வம் இருக்கணும், பயம் கடமை. சரி, ஒரு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தாரு, 25 வயசுலயே ஹஜ்ஜை முடிச்சுட்டாரு. இப்ப கொஞ்சம் காசு நிறைய இருக்குது, நிறைய காசு புழங்குது, வெறும் ஹஜ்ஜு கடமையா? கண்டிப்பான கடமை. ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜு, ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜு. நான் பலர்கிட்ட சொல்லுவேன், யாராவது அடிக்கடி ஹஜ்ஜு போனோம்னு சொல்றது, நீங்க ஒரு தடவை ஹஜ்ஜை முடிச்சுக்கிட்டா ஏன் ஹஜ்ஜு செய்யணும் அல்லாஹ் கேட்க மாட்டான். அதனால ஏழை குமர்களை கட்டி கொடுங்க. ஸ்கூல் பிள்ளைகள் IAS IPS வரைக்கும் ஏழை பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைங்களை படிக்க வைங்க. அந்த ஹஜ்ஜை விட அதிகமான தவாக்கு இதுல கிடைக்கும்னு சொல்ற பழக்கம் உண்டு. ஆனால் அது யதார்த்தமான உண்மையும் அதுதான். பொதுவாகவே அருமையான சகோதரர்களே, நீங்கள் வருஷம் ரமலான்ல உம்ரா போனீங்க, வருஷம் 2 உம்ரா பண்ணீங்க, ஹஜ்ஜை முடிக்காமல் மௌத்தா போனால் குற்றவாளி. நீங்க உம்ராவே பண்ணல, ஒரே ஒரு ஹஜ்ஜை இளமையிலேயே முடிச்சிட்டீங்க, நீங்க வெற்றியாளர். அல்லாஹ்வுக்கு பரல தான் கேட்பான். ஏன் உம்ரா பண்ணி அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன் அன்னைக்கு ரமலான் உம்ராவுக்கு போ, ஏன் உம்ரா பண்ணி அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன் அன்னைக்கு ரமலான் உம்ராவுக்கு போன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். என்ன கேட்பான்? நீ ஏன் ஹஜ்ஜு செய்ய, நான் சொன்னதை ஏன் நீ செய்யல. சஹாபாக்கள் அத்தனை பேர் மதீனாவுல தான், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுல தான் இருந்தாங்க. 10 ஆண்டுகள் மதீனாவுல உஸ்தாதா இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முதல்ல ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்தது இமாம் மாலிக் தான். ஹதீஸ்களை வல்லுநர் அப்படின்னு சொன்னா இமாம் மாலிக் தான். புகாரி முஸ்லிம்னா 2ஆம் கேட்டகரி தான். அப்ப இமாம் மாலிக் முவத்தா ஃபேமஸ் ஆகல, பல லட்சம் ஹதீஸ்கள், 4 லட்சம் ஹதீஸ்கள் தொகுத்தாங்க. மனனம் செஞ்சு தொகுத்தாங்க. அது என்னன்னா ஒரு தலைப்பின் கீழே வரல. ஒதுவுடைய ஹதீஸ் ஒன்று கிடக்கும், அங்க ஒன்று கிடக்கும், அங்க ஒன்று கிடக்கும், அப்படி அவங்க எப்படி கேட்டாங்களோ அப்படி தொகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க பாடத்துல உட்கார்ந்து வளவு காலின் தொழு வைக்கும்போது பின்னால ஆமின்னு சொல்ல போது மதீனா முழுவதும் கேட்கும். அந்த மாதிரி இமாம் ஒரு ஹஜ் தான் பண்ணாங்க. மதீனாவுல தான் இருந்தீங்க,
சில மாணவர்கள் கேட்டாங்க, இமாம்களே ஹஜ்ஜுக்கு போகலாம், எனக்கு மதீனாவுல கிடைக்கக்கூடிய மௌத்துடைய சுகம் இல்லாமல் போயிடுமே அப்படிம்பாங்க. பாத்ரூம் போறதுல கூட மதீனாவுடைய ரவுதா தெரியாத அளவுக்கு ஓரமா ஒரு புறமா பாத்ரூம் போவாங்க. நடந்தாங்கன்னா சில இடங்கள்ல செருப்பை கலட்டுவாங்க. ஏன் கேட்பதில்லை, வீடு கால்பட்ட இடமா இருக்கும், அதனால அந்த கால்கள் நான் கால் எடுத்து வைக்கிறது, செருப்பு போடுறது அப்படின்னு. அந்த அளவுக்கு நபி மீது முஹப்பத் உள்ளவர்கள் ஒரு ஹஜ் தான் பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம வருஷம் ஒரு ஃபார்மாலிட்டியா போய் நம்ம சனங்கள் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றவர்கள். சரி, அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜை பத்தி உங்களுக்கு என்ன நல்லா பல பயணங்கள் கேட்டிருப்பீங்க, நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து வந்து கஅபத்துல்லாஹ் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஹஜ்ஜுடைய கடமையான விஷயங்கள். ஹஜ்ஜு ஃபர்து, உம்ரா சுன்னத். இதை மட்டும் மைண்ட்ல ஏற்றிக்கங்க. ஹஜ்ஜு ஃபர்து, உம்ரா சுன்னத். காபாவை நான் கேட்கிறேன், காபத்துல யாரு கட்டணும்னு கேட்டா என்ன பதில் சொன்னீங்க? காபத்துல யார் தான் கட்டணும்? எல்லாரும் சொல்லுங்க, யார் சொல்லுவீங்க? காபத்துல யார் கட்டணும்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த பதில் ராங், இந்த பதில் ராங், இந்த பதில் தப்பான பதில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மக்களுக்கு கட்டப்பட்ட வீடுகளிலேயே அவ்வளவு வைத்துள்ள நாசி, மனிதர்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளிலேயே முதல் வீடு கஅபத்துல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளில் முதல் வீடு கஅபத்துல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பதிவு செய்யறான். அப்ப முதல் வீடுன்னு சொல்லி கேட்டால், இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு குடும்பம் நடத்துறதுக்காக ஒரு வீடு கட்டி இருப்பாங்க. இல்ல, ஆதம் பூமிக்கு வந்து தன்னுடைய மனைவியோட சேர்ந்த பின்னால் அரபா மைதானம் சொல்றவங்க, அரபாங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை அறிந்து கொண்ட இடம் அரபா. அரபாண்டா அறிந்து கொள்ளுதல், தெரிந்து வைத்திருக்குதல் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய மனைவியை சந்தித்து அவங்களை அந்த இடத்துல சந்தித்ததுனால அந்த இடத்துக்கு பேர் அரபா. இன்னைக்கு வரைக்கும் அரபா, கியாமத் நாள் வரைக்கும் அரபா தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலயே அவருடைய பேர் வந்துச்சு, அரபாங்கிற பேர். சரியா? இந்த பின்னால ஒரு வீட்டை கட்டி இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த வீட்டுக்கு முன்னாலே கஅபத்துல்லாஹ் இருந்திருக்கணும். அப்பதான் மனிதர்களுக்கு கட்டப்பட்ட வீடுகளிலேயே முதல் வீடு கஅபத்துல்லாஹ் அப்படிங்கிற பேர் அங்கே பொருந்தும். அப்பதான் அந்த பேரு அங்க பொருந்தும். அப்ப அந்த வீட்டை யாரு கட்டினது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தாக நின்று கட்டினாங்களா, அல்லது 20 ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற பின்னால 21 பேர் சேர்ந்து கட்டினாங்களா? சந்தேகம் வருதா இல்லையா? அவங்க கட்டவே கிடையாது. அவங்க கட்டவே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்பே இந்த பூமியில ஜின்கள் இருந்தாங்க. இந்த பூமியில ஜின்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு இபாதத் உண்டு, அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை, அவங்களுக்கு தவாஃப் கடமை, அவங்க இபாதத் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லா ஜின்களும் கெட்டவங்க கிடையாது. எல்லா ஜின்களும் கெட்டவங்க கிடையாது. ஜின்கள்ல அவுலியாக்கள் இருக்கிறாங்க, மூமின்கள் இருக்கிறாங்க. காஃபிரான ஜின்கள் மட்டும்தான் தெய்வங்களா இன்னைக்கு வணங்கப்படக்கூடிய ஜின்கள் மட்டும்தான் கெட்டவர்களை தவிர அதிகமான ஜின்கள் நல்ல ஜின்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹை மட்டும்தான் தெய்வங்களா இன்னைக்கு வணங்கப்படக்கூடிய ஜின்கள் மட்டும்தான் கெட்டவர்களை தவிர அதிகமான ஜின்கள் நல்ல ஜின்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹை கையில வந்து பைஅத் பண்ணிய ஜின்கள் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு ஈமான் கொண்ட ஜின்கள் இருக்கிறாங்க. அவங்க வாரிசுகள்லாம் அப்படியே ஜின்கள் மூமினா இருப்பாங்க. நம்ம விட சிறந்த இபாதத் செய்யக்கூடிய ஜின்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் தவாஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால அவங்களும் தவாஃப் பண்றாங்க. அப்ப யாரு கட்டினது? ஜின்கள் கட்டினாங்களா? ரெண்டாவது கேள்வி வருதுல, ஜின்கள் கட்டினாங்களா? அதுக்கும் ஆதாரம் கிடையாது. சரியான பேச்சு, ஜின்களுக்கு முன்னாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலும் மலக்குகள் தவாஃப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரை தவாஃப் மலக்கள் பண்றாங்க, மலக்கள் தவாஃப் பண்ணாங்க. அதிகமான இமாம்களுடைய கருத்து மலக்குகள் தான் இந்த பள்ளியை கட்டினாங்க. இந்த கஅபத்துல்லாஹ் 7வது வானத்தில் மஸ்ஜித் மஅமூர்னு ஒரு பள்ளி இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில் இமாமத் பண்ணக்கூடிய பள்ளி 7வது வானத்தில் இருக்குது. அந்த மாமூருக்கு கீழே நேரடியா, மஸ்ஜித் மாமூருக்கு கீழே நேரடியா இருக்கிறது. அதனால் அதிகமான நபர்கள் மலக்குகள் தான் அந்த பள்ளியை கட்டினார்கள். ஜின்கள் தவாஃப் செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடுத்து ஷீத் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து அந்த தவாஃப் பண்ணாங்க அப்படின்னு. அப்ப அல்லாஹ் தான் கட்டினான், மலக்குகள் தான் கட்டினார்கள் அப்படின்னு இருந்தா, அப்ப ஏன் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்கன்னு சொல்றோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல கஅபத்துல்லாஹ் இருந்துச்சு, ஷீத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்துச்சு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பாதியில இருந்துச்சு. வெள்ளப்பெருக்கில் உலகம் எல்லாம் அழிந்த பொழுது கஅபத்துல்லாஹும் அழிக்கப்பட்டு விட்டது. புரியுதா? உலகம் முழுவதும் அழிக்க போது கஅபத்துல்லாஹும் சேர்ந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ இருக்குது,
காபிர்கள் யாரையும் பூமியிலே விட்டு வைக்காதுன்னு தான் துவா செஞ்சாங்க. அவங்க மத்திய கிழக்குல பிரச்சாரம் பண்ணாலும் கூட அவங்க துவாவுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, இனிமே பூமியில எந்த காப்பிரையும் விட்டு வைக்க கூடாது, உலகம் முழுவதும் உள்ள காப்புகளை அழிக்குது அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது உலகம் முழுவதும் ஏற்பட்டது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இதெல்லாம் உட்படத்தான் உலகம் முழுவதும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுல கஅபத்துல்லாஹ் அழிந்து விட்டது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் காலத்தில் இடைப்பட்ட பிட்வீன் கேப்ல கஅபத்துல்லாஹ் இல்லை. பிட்வீன் கேப்ல கஅபத்துல்லாஹ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப ஹஜ்ஜுடைய அமல்கள் தவாஃப் வந்து இருந்ததுக்கான ஆதாரம் கிடையாது. எதுல இருந்து 8 தலைமுறை இப்ராஹிம் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலும் கஅபான்னு ஒண்ணு கிடையாது. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வாழ்ந்தாங்க? ஈராக்ல வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்ல வாழ்ந்தாங்க. ஈராக்ல இருந்து அப்புறம் பைத்துல் முகத்தஸ்க்கு ஹிஜ்ரத் பண்ணாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அப்புறம் பைத்துல் முகத்தஸ்க்கு ஹிஜ்ரத் பண்ணாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நீங்கள் கஅபத்தை கொண்டாடிகளை முதல்ல விட்டு போயிட்டாங்க. கொண்டாடிய கொண்டு போய் 24 வருஷத்துக்கு முன்னால விட்டுட்டு போயிட்டாங்க கஅபத்துல்லாஹ்வுடைய பக்கத்துல. அப்ப கஅபா கிடையாது, ஜம்சம் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. கஅபத்துல்லாஹ்வுக்கு முந்தியது வரலாறு ஜம்சம் தண்ணி. ஜம்சம் தண்ணி தான் இருந்துச்சு, கஅபத்துல்லாஹ் கிடையாது. ஏன்னா 11 மாசம் குழந்தையா இருக்கும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 11 மாசம் குழந்தையா இருக்கும் போது ஜம்சம் தண்ணி வந்துருச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 24 வயசு இளைஞர், 22ங்கிறாங்க 24ங்கிறாங்க. அந்த வயசு இளைஞரான பின்னாலதான் கஅபத்துல்லாஹ் அத்தாவும் பிள்ளையும் சேர்ந்து கட்டுறாங்க. சரியா? இந்த கஅபத்துல்லாஹ் கட்டுறதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போட்டு கொடுக்குறாங்க, ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்டு கொடுக்குறாங்க. எந்த வடிவத்துல? முட்டை வடிவத்துல. முட்டை இருக்கிற முட்டை அந்த மாதிரி இப்ப ஹக்கீமை உள்ளடக்கி, இப்ப ஸ்கொயராக பாக்குறோம், ஹக்கீமை உள்ளடக்கி முட்டை வடிவத்துல கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு இப்ராஹிம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க. அத்தாவும் பிள்ளைங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து அந்த கஅபத்துல்லாஹ் கட்டினாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் கஅபத்துல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுசீரமைப்பு செஞ்சாங்க. அதுக்கு முதல்ல கஅபத்துல்லாஹ் அந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கு முதல்ல அந்த இடத்துல கஅபத்துல்லாஹ் தான் இருந்துச்சு, முட்டை வடிவத்தில் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக 35 வயசு இருக்கும் போது, ரசூலுல்லாஹ் 40 வயசு தான் நபி பட்டம் வாங்கினாங்க. அப்ப 35 வயசு, சாதாரண நபி ஆகல, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இருக்கக்கூடிய வயசு. அந்த வயசுல கஅபத்துல்லாஹ் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருச்சு, ரொம்ப பழுதாயிடுச்சு. அப்போ குறைஷிகள் ஒரு கூட்டம் போடுறாங்க. ஆனா அப்பவும் கஅபத்துல்லாஹ் மேல அபரிதமான ஒரு கண்ணியம் வச்சிருந்தாங்க. குறைஷிகள் ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்க? இந்த கஅபத்துல்லாஹ் உழுவுற நிலைமையில இருக்குது, இதை இடிச்சுட்டு திரும்ப கட்டணும். ஆனா இடிக்க பயமா இருக்குது. அல்லாஹ்வுடைய கோபவாசிகள் அல்லாஹ்வை நம்பினாங்க, ஆனா லாத்து உஸ்ஸாயும் வணங்குனாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு 3 தெய்வங்களை வணங்குனாங்க. இப்ப தெய்வங்கள் பலரை வணங்குற மாதிரி லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு 3 தெய்வங்களை வணங்குனாங்க. அப்போ அவங்க பயந்துக்கு என்ன செஞ்சாங்க? வலீதுன்னு ஒரு பெரிய தலைவன், அவன வயசாரி, அந்த கூட்டத்துக்கே வயசாரி. அந்த வலீதுங்கிறவன் சொன்னா, ஒரு வேலை செய்வோம், எனக்கு வயசாயிடுச்சு, நான் மௌத்தாராலும் பரவாயில்லை, ஒரு செங்கலை காப்பது எப்படி? அந்த நேரத்துல பாருங்க யோசனைய, ஒரு செங்கலை நான் உடைச்சு எடுக்கிறேன், ஒரே ஒரு செங்கலை கஅபத்துல்லாஹ் மேல ஏறி நான் உடைக்கிறேன், உடைச்சு எடுத்து நான் வீட்டுக்கு போயிடுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல ஆகாமல் நான் நல்லபடியா நாளைக்கு உங்கள்ட்ட வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா, மௌத்தாம கைகால் விழுகாம நான் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா, நீங்க எல்லாம் கஅபத்துல்லாஹ் இடிச்சுட்டு புதிய கட்டணம் கட்டுவோம். எனக்கு ஏதாவது ஆச்சுட்டா நீங்க அதை அப்படியே விட்டுங்க, யாரையும் இடிக்காதீங்க அப்படின்னு வலீதுங்கிற கிழமை ஒரு ஐடியா கொடுக்குறோம். இது நல்ல யோசனையா இருக்குன்னு சொல்லி வலீது மேல ஏத்துறாங்க. ஒரு செங்கல் எடுத்து நம்ம இது நல்ல யோசனையா இருக்குன்னு சொல்லி வலீது மேல ஏத்துறாங்க. ஒரு செங்கல் எடுத்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் எழுந்து வெளியே வந்துடுறோம். வெளியே வந்த பின்னால அங்க எல்லாரும் சேர்ந்து கஅபத்துல்லாஹ் இடிச்சுட்டு கட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு வயது 35. நீங்க பல முறை கேட்டிருக்கீங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல வைக்கிற நேரத்துல பெரிய பிரச்சனை வச்சு நான் தான் உண்மை நீங்க உண்மைன்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ல எடுத்து வச்சு ஒரு போர்வையை கொண்டு வர சொல்லி எல்லா கூட்டத்தையும் தலைவர்களை பிடிக்க வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அந்த கஅபத்துல்லாஹ் கட்டினாங்க. இது ஸ்கொயர் வடிவத்துல கட்டினது யாரு? குறைஷி காஃபிர். இப்போ கஅபத்துல்லாஹ் வடிவம் இருக்குல்ல, இந்த வடிவத்தை கட்டினது யாரு? காஃபிர். முஸ்லிம்கள் கட்டல, முஸ்லிம்களுடைய அரசர்கள் சம்பந்தம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால நபியா இல்ல, வயசு 35. அதுக்கு மேல 5 வருஷம் கழிச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியானாங்க. இதனால விளையிட்டு வரலாற்று இப்படி முடிச்சா ஸல்லல்லாஹு நபியான பின்பு
ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க, ஆயிஷா உன்னுடைய கோத்திரக்காரர் மட்டும் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று இந்த கஅபத்துல்லாஹை முட்ட வடிவில் நான் கட்டி இருப்பேன். தன்னுடைய ஆதங்கத்தை உள் மனசு சொல்றாங்க. நான் கட்டாமல் போற காரணம் இவங்க எல்லாம் குழம்பிடுவாங்க, பசாத் பண்ணுவாங்க, அதனால நான் அப்படியே விட்டுட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மாவிடம் ஒரு புருஷன் முன்னாடி பேசும்போது இது ஒரு பேச்சான பல்கா சொல்லிட்டாங்க. இந்த செய்தி ஆயிஷா அம்மா உள்வாங்கிட்டு குலஃபாய ராஷிதீன் 4 பேருக்கு பின்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா மதீனா உட்பட அரபு தேசத்தை எல்லாம் தன்னுடைய ஆட்சியில் ஏற்படுத்தி ஆனா அவ்வல் மலிக், நான் தான் முதல் அரசன் என்று சொல்லி உமையாவுடைய ஆட்சியை துவக்கி வைக்கக்கூடிய நேரத்துல பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. அப்போ மக்கா மதீனாவை போனா அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி. உம்ராவுக்கு போறது பிரச்சனை இல்லை, நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா கட்டின தூணு என்னென்ன பண்ணி இருந்தாங்க சவுதி மியூசியத்துல வச்சிருக்காங்க, பண்ணி இருந்தாங்க சவுதி மியூசியத்துல வச்சிருக்காங்க. அழகா போய் பார்த்தா பயனை கேட்டு உள்வாங்கிட்டு அப்படி போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் அவங்களுக்கு விளங்கும். அப்ப ஜுபைர், அப்துல்லா பின் ஜுபைர் மகன் இவங்க யாருன்னு கேட்டா ஆயிஷா அம்மாவுடைய கூட பிறந்த அக்கா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா மகன். ஆயிஷா அம்மாவுடைய கொழுந்திய மகன் தான் அப்துல்லா பின் ஜுபைர். இந்த அப்துல்லா பின் ஜுபைர் சுமார் 2.25 வருஷம் மக்கா மதீனாவை ஆட்சி செஞ்சாங்க. அப்ப சித்தி சின்னம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மகன்கிட்ட சொன்னாங்க, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டேன்ப்பா அப்படின்னு அக்கா மகன்கிட்ட சொல்ல அவசரமா அவர் அந்த கஅபத்துல்லாஹ்வை முட்ட வடிவில கட்டிட்டாரு. 2.5 வருஷம் ஆட்சி. அதுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போருக்கு வந்து அவரை கொலை செஞ்சு மரத்துல தொங்க விட்டான், அது வரலாறு. ஆனா அந்த 2.5 வருஷத்துக்குள்ள குறைஷியில் கட்டின அந்த கஅபத்துல்லாஹ்வை இடிச்சிட்டு முட்டை வடிவத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அந்த வடிவத்துல இவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வடிவத்துல கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி யாரும் தெரிஞ்சுக்கிட்டு முஆவியாவுடைய மகன் யஸீத், யஸீதுடைய மகன் மர்வான். முஆவியாவுடைய மகன் யஸீத், யஸீதுடைய மகன் மர்வான். யஸீத் தான் இவரை ஹுசைன் கொலை செஞ்சது. அப்ப அதுக்கு அடுத்து அவருடைய புள்ள மர்வான் ஆட்சிக்கு வந்த பொழுது மக்கா மதீனாவுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலனை அமீராக நியமிக்கிறாங்க, கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. யாரு? மர்வான் நியமிக்கிறார். அப்ப ஆட்சி கூஃபாவுக்கு போயிடுச்சு. மதீனாவுல இருந்த ஆட்சி அலிரலியல்லாஹு பின்னால் அப்படி கூஃபாவுக்கு போயிட்டு எல்லாம் அதுக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் கூஃபா சிரியாவை மையமாக வச்சுதான் பிரச்சனைக்குரிய மண் இருக்குது, இதை மையமா வச்சுதான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. அதனால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்த பின்னால அப்துல்லா பின் ஜுபைரை கொலை பண்ணிட்டு குறைஷிகள் எப்படி கட்டினாங்களோ அந்த மாதிரி திரும்ப ஸ்கொயர் பண்ணிட்டு கட்டிட்டான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் திரும்ப ஸ்கொயர் பண்ணிட்டு கட்டிட்டான். அதுக்கு பின்னால ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் செல்வாக்கோட இருந்தாங்க. அவர் தான் நகரை ஜுபைர் ஒரு பாதுஷா வந்து நான் கஅபத்துல்லாஹ்வை இடிச்சிட்டு திரும்ப வந்து முட்டை வடிவத்துல கட்ட போறேன், நபியுடைய காலத்துல நபி ஆசைப்பட்ட மாதிரி கட்ட போறேன் உலமாக்கள் பத்துவா கேட்ட நேரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் அந்த பத்துவாவை ஏற்றுக்கொள்ள அவருடைய ஆசையை நிறைவேற்றல. ஒவ்வொரு அரசர்களும் அப்படியே வந்து கஅபத்துல்லாஹ்வை இடிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் இதுக்கு அனுமதி தர முடியாது உலமாக்கள் சொல்ல ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த எண்ணத்தை விட்டு இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிய நிலைமையிலேயே அந்த கஅபத்துல்லாஹ் இருக்குது. சரி, ஹஜ்ஜாஜ் ரொம்ப சாலியானவனா எக்லாஸா கட்டினானா? ஒரு மண்ணு கிடையாது. அவன் 1,00,000க்கு மேற்பட்ட மூமின்களை கொலை செஞ்சவன், 1,00,000க்கு மேற்பட்ட மூமின்களை கொலை பண்ணவன். மதீனாவுக்கு ஆளுநரா வந்த உடனே மதீனாவாசிகளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். உடனே என்ன செஞ்சான்? பன்னிக்கறி அறுத்து அந்த மக்களுக்கு தாவத்து கொடுத்தான். முதல் நாளே ஆட்சி பொறுப்பு ஏற்று அவன் குணதட்சத்துக்காக நான் சொல்றேன். ஆனா அந்த பாவிக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு நியமத்தை கொடுத்தாலே ஆட்சி பொறுப்பு ஏற்று அவன் குணதட்சத்துக்காக நான் சொல்றேன். ஆனா அந்த பாவிக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு நியமத்தை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் வந்து பன்னிக்கறி அறுத்து எல்லாரும் தாவத்தை கொடுத்து முடிச்சு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பின்னால அவன் செஞ்சான், நான் உங்களுடைய பதுவாவில் இருந்து பாதுகாப்பு பெற்று விட்டேன். இனிமேல் நீங்க எனக்கு எதிராக துவா செஞ்சாலும் உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, நீங்க சாப்பிட்டது முழுக்க ஹராமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கே விளக்கம் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு கொடுமையானவன்னு பாருங்க. அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் இந்த நசீபை கொடுத்தான், கஅபத்துல்லாஹ்வை கட்ட நசீபை. இன்னொரு நசீபை அவனுக்கு தான் கொடுத்தான். நீங்க நம்ம உட்கார்ந்து காலையில் அனுப்பிக்கிறா பேசுறா சபரு சேரு பேச இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த சபரு சேரு பேச வச்சது அவன் தான். அழிவு இல்லாத முறைய இலக்கணம் கத்தவங்க ரசூலுல்லாஹ் படிக்க வச்சாங்க, இல்லையே முறைய இலக்கணம் கத்தவங்க. ஆனா சபர் சேர் போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க.
உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளவு வாக்கு கொடுக்குறாங்க அலி ரலியல்லாஹு என்னால அது முடியாது, ஒரு சபர் பேசினா அர்த்தம் மாறிடும், நான் எனக்கு பதில் சொல்ல சேர்ந்தவர்களோட வேலையை செஞ்சா கஅபத்துல்லாஹ் கட்டியது அவன் தான், ஆனால் நல்லவன் கிடையாது, மிகப்பெரிய பாவியை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கினான். அதனால யாருக்கு எந்த அமலை உருவாகலாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய நசீபில் எது முந்துச்சு அது முந்துச்சுதான். அல்லாஹ்வுடைய நசீபில் எது முந்துச்சோ அது முந்திடும். அல்லாஹ் கொடுக்கிறதுக்கும் எடுக்க மாட்டான். இவன் பாக்கி அழிவான்னு அல்லாவுக்கு தெரிஞ்சா முதல் இவனு தான் காபா கட்டக்கூடிய பாக்கியம், இவனு தான் சேர்ந்தவருடைய பாக்கியம், அவங்க அல்லாஹ் நியமிச்சதை அல்லாஹ் எடுக்கவில்லை. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான் இந்த வேலையை செய்தான். இப்போது உள்ள கஅபத்துல்லாஹ் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபால் கட்டப்பட்டது. ஆனால் ஹஜ்ஜர் அஸ்வத் கல் இருக்குல்ல, இன்னைக்கு 8 துண்டா இருக்குது. ஹஜ்ஜர் அஸ்வத் கல் ஒரே கல் நினைச்சிட்டு இருக்காங்க, அது வெள்ளி போட்டு கூட இருந்தாலும் ஒரே கல் மாதிரி தெரியுது. இன்னைக்கு 8 துண்டை ஒவ்வொரு நாட்டு யுத்தம் நடக்கும் போதெல்லாம் முதல்ல கைப்பற்றது ஹஜ்ஜர் அஸ்வத் தான் போயிருப்பாங்க. அப்புறம் சவுதி கவர்மெண்ட் ஓடி போய் கெஞ்சி கூத்தாடி இப்படி வாங்கிட்டு வரும். 8 பேருக்கு இருந்துச்சு. 8 பேருக்கு இந்த ஹஜ்ஜர் அஸ்வத் கல்லையை வாங்கிட்டு வந்து அதுல பதிச்சு வைத்தாடி இப்படி வாங்கிட்டு வரும். 8 பேருக்கு இருந்துச்சு. 8 பேருக்கு இந்த ஹஜ்ஜர் அஸ்வத் கல்லையை வாங்கிட்டு வந்து அதுல பதிச்சு வச்சு, இப்ப யுத்த காலம் இல்லை, அதனால ஒரு பிரச்சனை இல்லாம ஓடிச்சு. சமீப காலத்துல 8 துண்டாக்கப்பட்ட ஹஜ்ஜர் அஸ்வத் இருக்குது. ஹஜ்ஜர் அஸ்வதுக்கு தனி வரலாறு இருக்குது. கஅபத்துல்லாஹ் பதினாலு அது ருக்குல் ஹிந்த், ஹஜ்ஜர் அஸ்வத் அப்படின்லாம் இருக்குது இல்லையா, எல்லாமே ஒரு வரலாறு பின்னணி கொண்டதுதான். எல்லாமே மிகப்பெரிய வரலாறு பின்னணி கொண்டது. ஹஜ்ஜர் அஸ்வத் நேச்சர்லாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டும் பொழுது இந்தியாவோட தான் இருந்துச்சு. ஹஜ்ஜர் அஸ்வத் கல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த குடும்பத்தில் இருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த இடத்துல பதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் ஹிஜாப் போட்டுட்டு போறாங்கல்ல, தவாப் சொல்லும் போது முகத்தை மூடுவது ஜாயிஸ் இல்லை. தவாப் பண்ணும்போது முகத்தை மூடக்கூடாது, முகத்தை திறந்து வச்சுட்டா தவாப். எவ்வளவு காலம் ஃபுல்லா முகத்தை மூடினா கூட ஹோட்டல்ல போய் உட்காந்து இப்படி சாப்பிடுற பெண்கள் கூட அந்த தவாப் பண்ணக்கூடிய நேரத்தில் முகத்தை காட்டித்தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஹஜ்ஜர் அஸ்வத் கல்லு தான் காரணம். ஹஜ்ஜர் அஸ்வத் கல்லுங்கிறது மிகப்பெரிய சிசிடி கேமரா, மிகப்பெரிய சிசிடி கேமரா. அதுல முகம் பதியணும். நாளைக்கு அது மிகப்பெரிய சாட்சியா வந்து நிற்கும். மறுமையில மிகப்பெரிய சாட்சியா வந்து நிற்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த ஹஜ்ஜர் அஸ்வத் கல் முன்னால முகத்தை காட்டுங்கள் என்றும் ஷரியத்து, இஸ்லாமிய ஷரியத்து பெண்களுக்கும் கட்டளையிடுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு தான். அதுக்கு இடையில அடுத்த இன்ஷா அல்லாஹ் சம்சமுடைய வரலாறு, மினாவுடைய வரலாறு, முஸ்தலிஃபாவுடைய வரலாறுலாம் இருக்குது. தொடர்ந்து 3 ஜும்ஆக்களாக அதை பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக.